நன்றி, நன்றி எங்கள் பிதாவே, நன்றி எங்கள் இயேசுவே, நன்றி எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுடைய ஆராதனை நீர் சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்டீர். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இதனால் எங்களோடு நீர் பேசும். இன்னொரு ஃப்ரைடே மீட்டிங் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை சகலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் நின்ற வண்ணமாக சங்கீதம் 97 நாம் வாசிப்போம். Psalm 97 சங்கீதம் 97. ஜெரால்டு முன் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 97 நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. சிறுபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்ட யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீர் மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுறுதலை கொண்டாடுங்கள். நம்ம எல்லாரும் அமருவோம். இப்பொழுதும் நம்முடைய சபையின் ஜெபக்குறிப்புகளுக்காக தம்பி ஜேசுதாஸ் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். சபையின் ஜெபக்குறிப்புகளுக்காக தம்பி ஜேசுதாஸ் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய தோழ ஆண்டவரே நீர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 1-2 பேர் என் நாமத்தினால கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே இந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஊருக்கு செல்கிற சகோதர ரகுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பிரயாணத்தை வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் உம்முடைய கரம் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே முன்னின்று ஆண்டவரே எல்லாம் கோணலாமைகளை ஆண்டவரை செம்மையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த காரியத்திற்காக ஆண்டவரே ஊருக்கு செல்கிறார் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணுமா ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கும்போது ஆண்டவர் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே இங்க வர வரைக்கும் நம்முடைய பிரசனம் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த வாரத்தில் ஆண்டவர் ஊருக்கு போற ஒவ்வொருக்காக கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு கூட ஆண்டவர் நீ இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே 10th +2 ரிசல்ட்டுக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ரிசல்ட் ஆண்டவரே நேர்த்தியாக ஆண்டவரே செம்மையாக ஆண்டவரே ஒவ்வொரு விரும்பப்படியாக வாய்க்க பண்ணணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ரிசல்ட் ஆண்டவரே ஒவ்வொரு திருப்தியாக தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் சபையில கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஆண்டவர் உம்மை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருத்தருக்காக உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். நீயே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை. நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தருக்கும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனபாரத்தோடு வேதனோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் ஆண்டவர்கள் அவர்கள் குறைகளை நிறைவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேதனைகளை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நிறைவாக போக தேவன் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றுதான் இந்த ஆராதனைக்கு நான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து எழுந்திருக்கும்படியாக கேட்கிறோம். Those who are attending this service for the first time, please stand up. உங்களை அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஷார்ஜா தமிழ் சபையின் சார்பாக இந்த அன்பின் குடும்பத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கிறோம். உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற அந்த அட்டவணையிலே 2 பகுதிகள் உண்டு. ஒன்றிலே உங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுத்தால் உங்களை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கும். மற்றொன்றிலே ஆராதனையுடைய விவரங்கள் இருக்கும். தயவு செய்து நீங்கள் அப்படியே நீங்கள்